அத்தை, வாமா வா, இங்க பாரு. உன்னால நாங்க படுற கஷ்டம் எல்லாத்தையும் நல்லா கண் குளிர பாரு. அன்னைக்கு எங்க அப்பா கண்ணத்துல உதட்டலன்னு காயத்தோட வந்தாரு. இன்னைக்கு வந்து பார்த்தா அங்க பாரு, என் தம்பி குத்து உயிரும் கொலை உயிருமா இருக்கான். இந்த கோலத்துல தன் புள்ளைய பார்த்துட்டு பாரு எங்க அம்மா எப்படி ரத்த கண்ணீர் வடிக்கிறாங்கன்னு. ஏமஹா, எங்களை இதோட விட்டுருவியா இல்ல இன்னும் மிச்சம் ஏதாவது வச்சிருக்கியா? எவனோ ஒரு முக்கியமான சாட்சி தப்பிச்சு ஓடிட்டானாமே. இனிமே இந்த கேஸ் என்ன ஆகும்? என் தம்பி ஜெயிலுக்கு போற கொடுமையை நாங்க பாக்கணுமா? தயவு செஞ்சு அப்படி ஒரு வார்த்தையை சொல்லாதீங்க அண்ணி. என்ன சொல்லாதன்னு தடுத்துட்டா போதுமா? என் தம்பியை காப்பாத்துறதுக்கு நீ என்னதான் ஸ்டெப் எடுத்த அத முதல்ல சொல்லு. அதுக்கு உன்னால பதில் சொல்ல முடியல. இத செஞ்சிருவேன் அத செஞ்சிருவேன்னு நல்லா வாய் சவடால் விட்டு ஒரு விஷயத்த நல்லா சாதிச்சு காட்டிட்ட. இதோ என் தம்பி இங்க கொண்டு வந்து நிறுத்திட்ட. இப்பவும் ஒன்னும் கெட்டு போயிடல. உன்னால முடியாதுன்னு சொல்லி தயவு செஞ்சு ஒதுங்கிரு. என் தம்பியை எப்படியாவது நாங்க காப்பாத்திக்கிறோம். உங்களை யாருமா உள்ள விட்டது? சொல்லிக்கிட்டே இருங்க, கேட்க மாட்டேங்கிறீங்க. ஒட்டுமொத்த குடும்பம் வந்து கும்மி அடிச்சிட்டு இருக்கீங்க. சேர ஆளுக்கு ஒரு சலங்கையை காலில் கட்டிக்கீங்க. யாத்ரா இங்க வா. சார் சார், இவங்க யாரு வந்தாலும் உள்ள விடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல. நான் வேணாம் தான் சார் சொன்னேன். சொக்கலிங்க சார் தான் அவன் எங்க? ஏதோ வேலை இருக்குன்னு பக்கத்துல போயிருக்காரு. பெரிய நாயஸ் தான். இங்க நான் இன்ஸ்பெக்டர், அவன் இன்ஸ்பெக்டரா? அவன் வரட்டும். ஹலோ மகா மேடம், 1008 ரூல்ஸ் பேசுவீங்க. உங்க குடும்ப சண்டை எங்க வந்து போட்டுக்கிட்டு இருக்கீங்க? உங்க பஞ்சாயத்து தீர்க்கவே தனிப்பட போடணும் மாட்டிருக்கு. முதல்ல வெளியே போங்க.